இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆசீர்வாதத்துக்காக தேடுகிறவனாக, இம்மைக்காக மட்டும் அவரை தேடுகிறவனாக இருந்தால் நாம் எப்படி இருப்போம்? பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் இயேசுவை வெறும் ஆசீர்வாதத்துக்காக தேடுது. ஒரு கூட்டம் கமர்ஷியல், வெறும் வியாபாரம், இயேசு வச்சு பணம் சம்பாதிக்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் இயேசுவை என்டர்டைன் பண்ற கூட்டம், ஜாலியா சினிமாக்கார மாதிரி என்டர்டைன் பண்றது. இன்னொரு கூட்டம் இயேசுவை வச்சுட்டு அரசியல் தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியுமான்றதை மட்டும் பார்க்கணும். பரலோகத்துக்கு வருகையில போக முடியுமான்னு பார்க்கணும். நீ எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணங்கிறது முக்கியமே இல்லை. இயேசு வரும்போது கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிக்கிறோங்கிறதா முக்கியம். நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, ஆண்டவர் கேட்பாரு, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கிறது. எனவே இது கடைசி காலம். சிலர்லாம் சபைக்கு வந்து போறதுல சாட்டிஸ்பாக்சன், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறிய. சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக் கூடாது. ஆனால் சபைக்கு வருகிறது மட்டும் பத்தாது. பையன் நல்ல பேக் எடுத்துக்கிட்டு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டிக்கிட்டு நல்ல புக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போனா பாஸ் ஆக மாட்டான். அங்க சொல்லி கொடுக்கறத படிச்சு எக்ஸாம் எழுதினா பாஸ் ஆவான். அதேதான் சபையில் என்ன சொல்லி கொடுக்க போறாவோ அதை கேட்டு மனம் திரும்பி தேவனை சந்திக்க ஆயத்தப்படணும். நான் இந்த சிலருக்குலாம் அந்த சபை பெருமை இருக்கு, டினாமினேஷன் பெருமை இருக்கு. நான் இந்த சபை, நாங்கெல்லாம் இந்த டினாமினேஷன். பரலோகத்துக்குள்ள ரெண்டே சாட்சி தான். ஒன்னு, உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ரெண்டு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். There is no denominations. இங்கே நம்ம காலத்தின் கட்டாயம் வேற வழி இல்லை, உருவாக்கிட்டோம். ஆனா உங்க டினாமினேஷன் பரலோகத்துக்கு கூட்டு போகாது. சபை ஸ்தாபனம் பரலோகத்துக்கு கூட்டு போகாது. பரலோகத்துக்கு போனவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் மட்டுமே உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறவர். சோ ஒவ்வொரு நாளும் நீ ஆயத்தப்படு. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படணும். 1 கொரிந்தியர் 11 சொல்லுது 31, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதான் முக்கியம். நான் வந்துட்டு 300 தடவை பைபிள் படிச்சேன், 400 தடவை ஜெபம் பண்ணியிருக்கேன், நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேங்கிறதுலாம் இல்லை. உன் சுய நீதியோ வெளியரங்கமான பரிசுத்தமோ பரலோகத்துக்கு போகாது. உன் உள்ளான மனுஷன் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும். இருதயத்தை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது.